வேதத்துல கொடுத்தவர்கள், வேதத்துல ஆண்டவருக்காக கொடுத்தவர்கள், ஆண்டவருக்காக மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்காக, ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளாக, அவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, கொடுத்தவங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கொடுத்தவங்கன்னா லிஸ்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன ஒரு குழு கொடுங்க. ஆண்டவருக்காக கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க வேதத்துல. அன்னாள், ஆபிரகாம், செய்தியில் இருக்கு இதெல்லாம். ஏழை விதவை. சரி பார்க்கலாமா, செய்தி பார்க்கலாமா? தகையு, ஆபேல், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சீக்கிரம் முடிச்சிடலாம். முதலாவது நாம 1 ராஜாக்கள் 17-13 எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ கூட ஐயா முன்னாடி ஜெபம் பண்ணும்போது அதை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. 1 ராஜாக்கள் 17-13 படிங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். சாரிபாத் என்ற ஊர்ல ஒரு விதவை இருக்காங்க. எப்படி கண்ணமாலை என்ற ஊர்ல ஒரு பெண்மணி இருக்காங்களோ அதே போல சாரிபாத், அவங்க பேர் சாரிபாத் கிடையாது, அவங்க ஊர் பேர் தான் என்ன, சாரிபாத் என்ற ஊர்ல ஒரு விதவை இருக்காங்க. அந்த விதவைக்கு ஒரே ஒரு மகன். அவங்க அந்த சாரிபாத் ஊர்ல மிகவும் என்னது, மழை இல்லாதனால பஞ்சம் ஏற்பட்டு அநேகர் என்ன பண்ண போறாங்க, பஞ்சத்தினால மடிந்து போற நிலைமை. அந்த இடத்துக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, எலியாவை அனுப்புறாரு. யாருன்னா பஞ்ச இடத்துக்கு போயிட்டு அனுப்புவாங்களா? இப்போ நம்மளே நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணுவோம், ஒரு நாட்டுக்கு நம்ம அனுப்புறோம், அங்க வேலையே இல்லை, ரொம்ப கஷ்டம். வேலை இல்லாத நாட்டுக்கு நம்ம போய் வேலை செய்ய சொல்லிட்டு அனுப்பிச்சு வைப்போமா? கண்டிப்பா என்ன பண்ண மாட்டோம், அனுப்ப மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, ஒரு வித்தியாசமானவர். அந்த இடத்துல பஞ்சம் ஏற்பட்டு இருக்குது. அந்த பஞ்சத்துல கூட என்ன பண்றாரு, நீ போய் அந்த சாரிபாத் ஊர்ல போய் தங்கு, அங்க உனக்காக என்ன பண்ணுவேன், ஒரு இது ஏற்படுத்துவேன், அவங்க உனக்கு என்ன பண்ணுவாங்க, போஷிப்பாங்க சொல்லிட்டு என்ன பண்றாரு, எலியாவை அனுப்பி வைக்கிறாரு. அந்த இடத்துல வரும்போது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விறகு பொறுக்கி கொண்டு இருக்காங்க. அப்பதான் அந்த எலியா தீர்க்கதரிசி பார்த்து என்ன பண்றாரு, அம்மா இங்க வா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்கிறாரு. இன்னைக்கு நம்மளும் என்ன பண்றோம், நம்ம வீட்டாண்ட யாராவது ஊழியக்காரங்க வந்து வருவாங்க, அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? கண்டிப்பா தண்ணி கொடுப்போம். தண்ணி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடு கொடுப்பான்னு கேட்டா என்ன ஆகும், இருந்தா கொடுப்போம், இல்லைன்னா கோவம் வரும். செஞ்சு கொடுப்போம், இருந்தாலும் என்ன, மனித இயல்பு என்ன, நாங்களே இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம், இப்பதான் கொஞ்சம் தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கோம். இந்த நேரத்தை வந்து என்ன பண்றாரு, தண்ணி தான் கேட்டேன், தண்ணி குடிச்சிட்டு போலாம்ல, இவரு சாப்பாடு வர கேட்டுக்கிற சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், கோவப்படுவோம். அதே போலதான் இவங்க என்ன பண்ணாங்க, கோவப்பட்டாங்களா இல்லையா? என்கிட்ட என்ன இருக்கு, ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, இதுலயே நீ வந்து கேட்குறிய, எப்படி கொடுக்க முடியும்? நானும் என் பையனும் 2 பேர் தான் இருக்கோம், இதை சாப்பிட்டு என்ன பண்ண போறோம், சாக போறோம். இதுல உனக்கு பங்கு கொடுத்துட்டா இதுவே எங்களுக்கு என்ன பண்ணாது, பத்தாவது சொல்றாங்க. இருந்தாலும் என்ன பண்ணு, நீ எனக்கு கொண்டு வான்னு சொல்றாரு. அவங்க கீழ்படுறாங்களா இல்லையா? கீழ்படிஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதே போல நாமளும் என்ன பண்ணோம், எனக்கு ஊழியக்காரர்கள் வந்து கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு மறுப்பு சொல்லாம என்ன பண்ணோம், கொடுக்கணும். ஆண்டவர் ஏதாச்சும் ஒரு சித்தம் வைத்திருப்பார், அது மூலமா நமக்கு ஒரு நல்லது நடக்கும். நடக்குமா நடக்காதா? இந்த இடத்துல நடந்தது. சாரி பார்த்து விதவை என்ன பண்ணாங்க, தேவ மனுஷனுக்கு கொடுத்தாங்களா கொடுக்கலையா? கொடுத்தாங்க. கொடுத்ததுனால அவங்க வீட்டுல என்ன ஆச்சு, அந்த பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் அப்பமோ எண்ணெயும் என்ன பண்ணல, மாவும் எண்ணெயும் குறையில. பாருங்க, பஞ்ச காலம் எப்போ வேணா முடிட்டோம், ஆனா அவங்க அந்த ஊழியக்காருக்கு கொடுத்ததுனால எல்லாரும் வீட்லயும் பஞ்சம், அவங்க வீட்டுல மட்டும் என்ன இல்லை, பஞ்சம் கிடையாது. அதே போல நாமளும் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்காக நம்ம என்ன பண்ணோம், கொடுக்கணும். இந்த கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். கஷ்டமான விஷயமா இல்லையா? கொடுப்போம், இருந்தாலும் நமக்கு என்ன வராது, ஒரு முழு மனசு வராது, திருப்தி வராது. ஏதோ கேட்டாங்களேன்றதுக்காக என்ன பண்ணுவோம்,
கொடுப்போம். இன்னைக்கு கொடுக்காதனால அநேகருடைய குடும்பத்துல, ஆண்டவருக்காக கொடுக்காதனால அநேகர் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு அநேகர் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லைன்னா காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணல, இன்னும் நம்ம மனப்பூர்வமாய் கொடுக்கல. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்காக, ஆண்டவருடைய ஊழியர்களுக்காக கொடுப்பது பணத்தை மட்டும் நான் சொல்லல. நம்முடைய தாளந்த, நம்முடைய உழைப்பை என்ன பண்ண ஆண்டவருக்காக கொடுக்கணும், நம்முடைய தாளந்தை கொடுக்கணும். அதை பத்தி எல்லாம் வரும். இனிமே யார் யார் என்ன கொடுத்தாங்க சொல்லிட்டு அடுத்தடுத்து வரும். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த தேவ மனுஷனுக்காக தன்னுடைய உணவுல இருந்து கொஞ்சம் என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. கொடுத்ததுனால அவங்க வீட்டுல என்ன ஆகல, அப்பவும் மாவும் எண்ணெயும் குறையாம ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நம்முடைய வீட்டுல நம்ம அந்த மாவும் எண்ணெயும் குறையாம ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆசீர்வதிப்பார். அடுத்து பாருங்க, அப்பத்தை கொடுத்த சிறுவன். ஞாபகம் இருக்கா? ஒரு சிறுவன் கிட்ட என்ன இருந்தது, 5 அப்பம் 2 மீன். ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு வனந்தரமான இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்காரு. நிறைய கூட்டம் வந்துச்சு. அவங்களுக்கு என்ன பண்ணோம், ஏதாச்சும் உணவு கொடுக்கணும். எங்கேயாச்சும் மீட்டிங் நடந்தா என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு போடுவாங்களா போட மாட்டாங்களா? கண்டிப்பா போடுவாங்க. ஏன்னா வந்தவர்கள் பசியோட போகக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, வயிறார திருப்தியா சாப்பிட்டு தான் போகணும் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல உணவு அளிப்பாங்க. அந்த சம்பவத்தை படிப்போமா? யோவான் 6:9. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமையும் அவன் கையில் 5 வார்கோதுமையும் அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இது சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். ஆண்டவர் பிரசங்கம் பண்றாரு, வந்தவங்களை சும்மா விடக்கூடாது சொல்லிட்டு உணவு. சம்பவம் எல்லாருக்கும் தெரியல. பேதுரு என்ன பண்ணாரு, படகை கொடுத்தாரு. பேதுரு என்ன பண்ணாரு, படகுல மீன் பிடிச்சு கொடுத்துருக்காரு. ஆண்டவர் அந்த வழியா வராரு. அப்பதான் என்ன பண்றாரு, ஆண்டவர் அந்த படகை கேட்டு அந்த படகை எடுத்துட்டு வர சொல்லிட்டு படகுல ஏறி அங்கிருந்து என்ன பண்றாரு, மக்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொடுறாரு. அந்த வசனத்தை பண்ணீங்களா? அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அதை தெரிந்து கொண்டு கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வராரு. வந்துட்டு அந்த படகு யாருதுன்னு பார்த்தா சீமோன் பேதுரோட படகு. அந்த படகு தள்ளினவா சொல்லிட்டு என்ன பண்றாரு, சொல்றாரு. அந்த படகு என்ன பண்றாங்க, கரையிலிருந்து தட்டும்படி அவரை கேட்டுக்கொண்டாரு. அந்த படவில் உட்கார்ந்து என்ன பண்றாரு, போதகம் பண்றாரு. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றோம், நம்ம குடும்ப ஜபம் வைக்கிறதுக்காக ஆண்டவருடைய அவங்களுடைய வீட்டை என்ன பண்றோம், நம்ம கேட்குறோமா கேட்கலையா? ஆனா நம்ம என்ன பண்றோம், ஐயா இந்த வாரம் காசு இல்லை, வரவங்களுக்கு எதுவுமே என்னால் டீ கூட ஏற்பாடு பண்ண முடியாது, வேணா அடுத்த மாதம் வச்சுக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம தட்டி கழிக்கிறோம். அந்த வீட்டை கொடுக்காம என்ன பண்ணுறோம், ஜப்பு கொடுத்துக்காக தட்டி கழிக்கிறோம். ஆனால் இங்கே சீமோன் பேதுரு அப்படி சொல்லல. சீமோன் பேதுரு என்ன பண்ணுறாரு, படகு கொடுத்தாரா இல்லையா, ஆண்டவருக்காக அந்த படகு கொடுத்தாரு. படகுல ஏறி ஆண்டவர் போதகம் பண்ணுறாரு. அதனால அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சதா கிடைக்கலையா? கிடைச்சிது. போதகம் பண்ணி முடித்த பின்பு என்ன பண்ணுறாங்க, அந்த படகுல ஆழத்தில் போயிட்டு என்ன பண்ணேன், மலையை போடுன்னு சொல்றாரு. அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். போட்டு அதிக மீன்ல பிடிச்சாங்களா பிடிக்கலையா? அதுக்கு முன்னாடி படகு போய் மீன் பிடிச்சாரு, மீன் கிடைக்கல. ஆண்டவர் அந்த படகுல ஏறி பிரசங்கம் பண்ணின பின்பு அந்த படகு போய் திருப்பி மீன் பிடிக்கும் போது என்ன கிடைச்சது, மிகுதியான மீன்களை பிடித்தார். இன்னைக்கு அப்படிதான். நம்ம யாராவது ஒரு ஊழியக்காரரோ யாராவது விசுவாசிகளோ வந்து நம்ம குடும்பத்துல வந்து ஜெபம் பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்படி எதனா கேட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ண அவங்களுக்காக கொடுத்து உதவணும். அப்படி உதவும் போது அதன் மூலமா நமக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். நம்முடைய வீட்டை என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக திறந்து கொடுக்கணும். ஜெப கூட்டமா, யாருன்னா ஐயாங்க வராங்களா, உபவாச ஜெபமா, எதோ நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய வீட்டை ஆண்டவருக்காக கொடுக்கணும். கொடுக்கும் போது அந்த வீட்டின் மூலமா நமக்கு கண்டிப்பா ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அந்த சீமோன் பேதுரு எப்படி படகு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானோ அதே போல என்ன பண்ணணும், நம்மளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அடுத்து பாருங்க, தன்னுடைய ஆஸ்தியை கொடுத்தவங்க. லூக்கா 8:3. அடுத்தது போடுங்க. லூக்கா 8:3. தன்னுடைய ஆஸ்தியை ஆண்டவருக்காக கொடுத்தாங்க. புதிய ஏற்பாட்டுல ஏரோதின் காரியக்காரனான
ஊசாவின் மனைவியாக யோவானாலும் சூசன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்து மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இவங்க யோவானாலும் சூசனாலும் என்ன பண்ணாங்க? தங்கள் ஆஸ்திகளால ஊழியம் செஞ்சாங்க. ஆஸ்திகளால ஊழியம் செஞ்சாங்கன்னா என்ன அர்த்தம்? அது ஒண்ணுமே புரியலையே. தங்கள் கிட்ட இருந்த பணத்தால என்ன பண்ணாங்க? ஊழியத்தை தாங்கினாங்க. ஏன்னா அவங்களுக்கு போயிட்டு ஊழியம் செய்ய முடியல. அவங்களுக்கு அவங்களால போயிட்டு என்ன பண்ண முடியல? பிரசங்கம் பண்ண முடியல. இன்னைக்கு நாமளும் அப்படிதான். அநேகருக்கு ஐயா நான் எப்படி போயிட்டு பிரசங்கம் பண்றது? எனக்கு பயமா இருக்கு. எனக்கு வேதத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. வசனத்தை பத்தி எனக்கு எடுத்து சொல்ல முடியாது. அதை பத்தி ஒன்றும் கவலையே கிடையாது. அதன் மூலமா செய்யறது மட்டும் ஊழியம் கிடையாது. இந்த ஊழியத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம கிட்ட இருக்கிற பொருளையோ மற்ற எந்த காரியத்தையோ கொடுத்து என்ன பண்ணலாம்? ஊழியத்தை தாங்கலாம். அதன் மூலமா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். அதன்படி தான் என்ன பண்ணாங்க? இவங்க தங்களுடைய ஆஸ்தியால என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்காக ஊழியம் செய்தாங்க. அதன்படி ஊழியம் செய்தனால கர்த்தர் அவங்களை என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அடுத்தது வீட்டை கொடுத்த சகையு. லூக்கா 19:5 சகையை பத்தி சொன்னாங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகையுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா. இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றான். பாருங்க, சகையை பத்தி எல்லாருக்கும் தெரியும். சகையை என்ன பண்றான்? ஆண்டவர் அந்த ஊருக்கு வராரு சொல்லிட்டு என்ன பண்றான்? போயிட்டு அவரை எப்படியாச்சும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி என்ன பண்றான்? ஆண்டவரை பார்க்கறான். ஆண்டவர் என்ன பண்றாரு? திடீர்னு சகையவே கீழே இறங்கி வாடுறாரு. இறங்கி வான்னு சொன்னதுல மாத்திரமல்ல, இன்னைக்கு என்ன பண்ணலாம்? உன் வீட்டுல தங்க போறேன்னு வேற சொல்லிட்டாரு. அதே நாமளும் அதை என்ன பண்ணிருப்போம்? ஐயா நீ எங்க பேரை கூப்பிட்டதே பெரிய விஷயம். என் வீட்டுல நீங்க என்ன பண்ண வரதில்லை. என் வீட்டுல இடம் இல்லை, என் வீடு இப்படி இருக்கு அப்படி இருக்கு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம்? சாக்கு போக்களை சொல்லியிருக்க மாட்டோமா? கண்டிப்பா சொல்லியிருப்போம். ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஆள் வராரு சொன்னா நம்முடைய வீட்டை என்ன பண்ணணும்? அதுக்கேற்ற மாதிரி ஆயத்தப்படுத்தணும். இப்போ நம்ம வீட்டுக்கு மோடி வரேன்னு சொல்லிட்டாரு. மோடி வராருன்னா சும்மா சாதாரணமா வச்சிருக்க முடியுமா வீட்டை? எல்லா வீட்டையும் கிளீன் பண்ணி அவர் உக்காரதுக்காக எதுவுமே சோபா இல்லை கூட என்ன பண்ணுவோம்? கடன் பட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? சேர்களை வாங்கி சோபா வாங்கி வைப்போம். டைனிங் டேபிள்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் சொல்லிட்டு அன்னைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் சகையை சகையை என்ன பண்ணுறான்? அப்பவே கூட்டிட்டு போகிறான். அதே போல் நாமளும் என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய வீட்டில் நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண போகிறேன், நான் உன் வீட்டில் வந்து தங்க போகிறேன் அப்படியாச்சும் யாராவது ஊழியக்கார சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? தட்டி கழிக்கக்கூடாது. அன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்? அவங்களுக்கு இடம் கொடுத்து அந்த காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? இசைத்து நடக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? அந்த வீட்டுக்கு எப்படி சகோதரி வீட்டுக்கு ரட்சிப்பு கொடுத்தாரோ அதே போல் நம்முடைய வீட்டுக்கு என்ன பண்ணுவார்? ரட்சிப்பை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பார். வேதத்தில் கொடுத்தவர்களை பற்றி நாம பார்த்து வருகிறோம். அடுத்தபடியா கழுதையை கொடுத்த மனுஷன் பாருங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆண்டவருக்காக பணத்தை மட்டும் தான் கொடுக்க முடியும், காசை மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆனா ஆண்டவருக்காக என்னென்ன கொடுத்தாங்க பாருங்க. கழுதையை கொடுத்த மனுஷன் சம்பவம் தெரியல, படிங்க அந்த வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற 7-10 அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். படிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், அவருடைய நீதி எழுதியிருக்கிறபடியாகும். இந்த வசனத்து மூலம் நம்ம தெரிந்து கொள்வது என்ன? ஆண்டவருக்காக நாம் உற்சாகமாக கொடுக்கும்போது தேவன் நம்ம இடத்துல என்ன இருக்காரு? பிரியமா இருக்கிறார். இதுதான் நீ வார வாரம் சொல்லுவே, திருப்பி சொல்லிருக்கிறியா? சொல்லாதீங்க. வேதம் சொல்லுது தேவனிடத்துக்கு நம்ம தேவனுக்காக என்ன பண்ணோம்? உற்சாகமாய் கொடுக்கணும். உற்சாகமாயினா எல்லா காரியத்தையும் என்ன பண்ணோம்? உற்சாகமாய் கொடுக்கணும். ஐயோ ஐயா கூப்பிட்டாரு
அதனால வந்துட்டு பாதி உற்சாகமா பாதி கோபமா என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. மனமும் வந்து உற்சாகமாக கொடுக்கணும். உற்சாகமாக கொடுக்கும்போது என்ன பண்ணாரு, ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு. 8ஆம் வசனத்துல பாருங்களா என்னென்ன கொடுக்குறாரு. அப்படி நம்ம கொடுக்கும்போது 8ஆம் வசனத்துல பாருங்க, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் என்ன பண்ணுவீங்க, சம்பூர்ணமா இருப்பீங்க. நீங்க ஆண்டவருக்காக கொடுக்கும்போது நீங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும், காசு இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாட்டாலும் சரி, சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இருந்தாலும் சரி, ஆகாரம் இல்லாமல் இருந்தாலும் சரி, எப்படி நீங்க என்ன பண்ணுவீங்க, சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணோம், நற்கிரியைகள் வரும். பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்வார். எப்படி பெருக செய்வாரு, ஆண்டவருக்கு நாம் உற்சாகமாய் கொடுக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என்ன பண்ணுவார், நமக்கு ஆண்டவர் கண்டிப்பாக பெருக செய்வார். அடுத்து பாருங்களா 10ஆம் வசனம். 10. விதைக்கிறவனுக்கு விதையையும் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்கள் நீதியின் விளைச்சல் என்ன பண்ணுவாரு, வர்த்திக்க செய்வார். இது ஒரு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற தேவன் புசிக்கிறவனுக்கு என்ன பண்ணுவாரு, ஆகாரத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. நீங்க ஆண்டவருக்காக உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவருக்காக கொடுக்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் வீதியின் விளைச்சல் என்ன பண்ணுவாரு, நம்மள வர்த்திக்க பண்ணுவார். பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, பண்ணுவாரு. அதனால நாம என்ன பண்ணோம், ஆண்டவருக்காக எல்லா காரியங்களையும் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணோம், உற்சாகமாய் கொடுக்கணும். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஆண்டவருக்காக என்னென்ன கொடுத்தாங்க சொல்ல முடியுமா? ஆண்டவருக்காக முதல்ல இருந்து நானே சொல்றேன். அடையை கொடுத்த விதவை, அடையை கொடுத்த விதவை. விதவை என்ன பண்ணாங்க, ஊழியக்காருக்காக தன்னுடைய அடையை சுட்டு என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. அடுத்தது அப்பத்தை கொடுத்த சிறுவன், காணிக்கை கொடுத்த விதவை, பொருட்களை கொடுத்த தாவீது, மகனை கொடுத்த ஆபிரகாம், மகளை கொடுத்த எப்தா, படகை கொடுத்த பேதுரு, வீட்டை கொடுத்த சகேயு, ஆஸ்தியை கொடுத்த யோவானாலும் சூசன்னாலும், கழுதையை கொடுத்த மனுஷன், தோலை கொடுத்த சீமோன், தண்ணீரை கொடுத்த ஸ்திரீ. பாருங்க, ஆண்டவருக்காக எதையோ கொடுத்துருக்காங்க. நாமும் இனிமே என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்காக கொடுப்போம். கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல கண்டிப்பா ஒரு உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் கண்டிப்பாக கட்டளையிடுவார். கட்டளையிடுவாரா, கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கட்டளையிடுவார். இன்னைக்கு வராதவங்களாம் என்ன பண்ணாங்க, இந்த ஆசீர்வாதத்தை எழுந்துட்டாங்க. வராதவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா, யாருன்னா உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாங்க சர்ச்சில் அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு இந்த பிரசங்கத்தை போய் சொல்லுங்க. ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் நம்ம என்ன வரும், நமக்கு கொடுப்பாராம். இன்னொரு வசனம் இருக்கு, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் வரும், அதை எல்லாரும் மறந்துடுறாங்க. கொடுத்து என்ன பண்ணுவார் ஆண்டவர், திரும்பவும் கொடுப்பார். திரும்பவும் கொடுக்காம விட மாட்டார். ஏழைக்கு யார் கொடுக்குறீங்களோ, ஏழைக்கு இறங்குறவன், நீங்க யாருக்கு கடன் கொடுக்குறீங்க, உங்களை படைச்ச கர்த்தருக்கே நீங்க என்ன பண்றீங்க, கடனை கொடுங்க. இன்னைக்கு யாருக்கு கடன் கொடுக்குறாங்க. நம்ம ஏழைக்கு ஹெல்ப் பண்ணோம்னா அதன் மூலமா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு திரும்ப கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அவர் உறுதி பண்ணிட்டாரு, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுவார், நமக்கு திரும்பவும் கொடுத்துருவாரு. கொடுக்காம என்னைக்குமே நம்மளை விட மாட்டார். அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்மளை விட ஏழையா இருக்கிறோம் அழிந்தவங்களுக்கு நாம என்ன பண்ணோம், உதவி செய்யணும். அதன்படி தான் என்ன பண்ணாங்கன்னா சண்டே கிளாஸ் பசங்க ஒரு திட்டத்தை வைத்திருக்காங்க. என்ன திட்டம்னா, ஜீசஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் சொல்லிட்டு ஒரு கிளப் ஆரம்பிக்க போறாங்களாம். என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால உங்ககிட்ட சொல்றேன். இது ஆரம்பிச்சு மாசம் என்ன பண்ண போறாங்களா, சின்ன பிள்ளைங்க 100 ரூபாய் அவங்களால முடிந்தது மாசம் 100 ரூபாய் சேர்த்து வைக்க போறாங்களாம். சேர்த்து வச்சிருந்து அந்த காசு ஏதாவது சர்ச்சில் முடியாதவங்க ஏழ்மையா இருக்காங்கல்ல, இப்போ ஏதாவது அவங்க வீட்டில் ஒரு கெட்ட காரியமோ இல்லை தேவைப்படும் போதோ அந்த காசுலேருந்து என்ன பண்ண போறாங்களா, அவங்க உதவி செய்ய போறாங்களாம். பாருங்க அவங்களுக்கு என்ன எண்ணம் பார்த்தீங்களா? சின்ன பிள்ளைகளுக்கு இந்த எண்ணம் வந்திருக்கு. சண்டே கிளாஸ் பிள்ளைங்க சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு என்கிட்ட,
நாங்கள் ஒரு கிளப்பு மாரி ஆரம்பிக்க போகிறோம், நாங்கள் மாதம் மாதம் குறைஞ்சபட்சம் 100 ரூபா, அதிகபட்சம் எவ்வளோ வேணால் கொடுப்பாங்க, கொடுத்து அதை நாங்கள் சேர்த்து வைக்க போகிறோம். அந்த காசை சேர்த்து வச்சிருந்து யாருக்காச்சும் தேவைப்பட்டா, ஏழ்மையாக படிக்க முடியாமல் நோட் புக் வாங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்காக என்ன பண்ண போனாங்க, ஹெல்ப் பண்ண போகிறோம். நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த சர்ச்சில் அதை சொல்லுங்க வர விசுவாசிக்கு. அவங்களும் ஹெல்ப் பண்ண தயாராக இருந்தாங்கன்னா அவங்களும் என்ன பண்ணலாம், நீங்களும் என்ன பண்ணலாம், அந்த கிளப்பில் போய் காசு கொடுத்து என்ன பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். மாதம் 100 ரூபா கொடுக்கலாம்.